கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் இந்த நல்ல நாளின் காலையின் பொழுதிற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் ஆயத்த நாளின் காலை பொழுதில் வாழ்த்துக்களை தெரிவித்து, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு நல்ல நித்திரையை காணும்படி நமக்கு கிருபை செய்த தேவன் அந்த நித்திரையிலிருந்து கண்விழிக்கும்படி இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை நமக்கு கிருபையாக மீட்டு காண்பித்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு ஒரு பெரிய சத்தியம், கிருபை பெரிதா விசுவாசம் பெரிதா? அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை என்பதை ஆண்டவர் எப்படி நமக்கு கொடுக்கிறார்? கிருபை என்பது ஒரு அன்பின் அஸ்திபாரம். கோப வாழ்க்கையிலிருந்து, கோப முகத்திலிருந்து எரிச்சல் படாத ஒரு குணம்தான் கிருபை. யார் என்ன சொன்னாலும் அதற்கு மறுமொழியாக அந்த வார்த்தைக்கு ஏற்ற மறுமொழி கொடுக்காமல் ஒரு மனிதனுடைய குணச்சித்திரத்தை வெளிப்படுத்துகிறது. இரக்கமுள்ளவர், அன்பு காட்டக்கூடியவர் என்பதை நிலைநிறுத்துவதுதான் அந்த கிருபை. அந்த கிருபை என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றா என்றால், தேவன் அவருக்கு பிரியமானவனுக்கு எதை கொடுக்க சித்தமாய் இருக்கிறாரோ அதை கொடுப்பார். கிருபை என்பது அவர் கொடுக்கக்கூடிய, அவர் காட்டக்கூடிய, அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அன்பின் பரிணாமத்தின் அடிப்படையாக காணப்படுகிறது. ஆண்டவர் மனிதர்களை படைக்கும்போது அவர் 2 தரமான மனித குணங்கள் பெற்ற பிள்ளைகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஒன்று நீதிமான்கள், அதாவது நல்லவர்கள். இன்னொன்று துன்மார்க்கர், அதாவது கெட்டவர்கள். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிப்போம் என்றால், படைப்பில் ஆண்டவர் நம்மை எப்படி படைத்தார்? 8வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதரிலும் சற்று சிறியவராக சிருஷ்டிக்கப்பட்டார். அன்பு பிள்ளைகளே, தேவதூதரிலும் சிறியவராக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய படைப்பு தேவதூதர்களை காற்றும் சற்று அடுத்த நிலை. மேலும் அவர் படைக்கும்போது எல்லாமே நன்மைக்கென்றுதான் படைத்தார். தாம் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டுதான் களிகூர்ந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த கெட்டது எப்படி உள்ளே பிரவேசித்தது? கெட்டவர்களை ஆண்டவர் படைத்தாரா என்றால், இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, தீங்கு நாளுக்காக கர்த்தர் துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அங்கு 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது: துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கனை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கனை நாளுக்கென்று அவன் கொண்டு செல்லப்படுகிறான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய காலங்களில் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போதகம் என்ன என்றால், 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அங்கு 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவ சமூகத்தில் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பில் நீங்கள் உங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அங்கு 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். அவர் சொல்லுகிறார்: ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமில் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து அகற்றிவிடும்போது, சீயோனில் மீதியாய் இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் அங்கு பகலின் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியையும் பிரகாசத்தையும் உண்டாக்குகிறோம். மகிமையானவைகளின் மேலெல்லாம் அவர் காவல் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை அவர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அங்கு 36வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை: சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய படைப்பிலே நாம் எல்லா நிலைகளிலும் நல்லவர்களாகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ரோமர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், மிதியிட்ட ஒரே
களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தையை சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுபவங்கள் நம்மில் எப்படி பலன் கொள்ளுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தேவனால் நன்மையும் தீமையும் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கு இருளையும் வெளிச்சத்தையும் தீமையையும் நன்மை உண்டாக்குகிற கர்த்தர் நானே என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் தீமையை உண்டு பண்ணுகிற கர்த்தரா என்றால் இல்லை, அந்த குணங்களை நமக்கு காண்பிக்கிறார். இந்த லோகத்தின் படைப்பு ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையாக காணப்பட்டாலும் அந்த நன்மைகளை தூஷிப்பதற்கு ஒரு கிரியையை நாம் மனிதர்களாக நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாததானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? கிருபை போதும், கிருபைதான் நம்மை ரட்சிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இந்த வசனம் சற்று எதிரிடையாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்வானானால் அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்று அறியப்படும்போது அவன் என்ன ரட்சிப்பை அவன் பெற முடியும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்தது என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று எனக்கு கிரியைகள் உண்டு என்றும் கிரியையில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அது நல்லதுதான். ஆனாலும் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியையில்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்தபோது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே முயற்சி செய்து கிரியைகளினால் விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோமே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டால், அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
14 28 வரை இந்த வாசகத்தை நாம் வாசித்தால், 26 வரை இந்த வாசகத்தை வாசித்தால் நமக்கு தெரியும். அப்படி என்றால் ஆண்டவர் கிருபையை எல்லோருக்கும் கொடுக்கிறாரா என்றால் நிச்சயமாக கொடுக்கிறார். நீதி செய்து தவறு செய்தவர்களுக்கும், துன்மார்க்கத்திலிருந்து தன்னை துன்மார்க்கத்திலிருந்து விலக்கி விடப்பட்டவர்களுக்கும், விலக்கி கொண்டவர்களுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். கிருபை என்பது இன்னொரு சொல்லில் மன்னிப்பு என்று கூட நாம் சொல்லலாம். நடந்ததை நினைத்து அவர் செயல்படாமல், அவர் தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய குணத்தை காண்பிப்பதுதான் கிருபை. கிருபை கர்த்தரால் வரும் ஈவு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைப்போல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காண்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கிருபை ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று. அது ஆண்டவர் நம்மீது காண்பிக்கிற இரக்க சிந்தை, அவர் நம்மீது காண்பிக்கிற அன்பு. தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக நம்மை ரட்சிக்காமல், நீர் அக்கிரமங்களை கவனித்து இருப்பீரானால் யார் ஆண்டவரின் நிலை நிற்போம்? அப்படி என்றால் நாம் செய்கிற அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் விரோதங்களுக்கும் தேவன் நம்மை தண்டிக்காமல் நம்மீது காட்டுகிற இரக்கம்தான் கிருபை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எல்லோருக்கும் கிடைக்கும், நல்லவர்களுக்கும் கிடைக்கும், கெட்டவர்களுக்கும் கிடைக்கும். நல்லவர்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் நம்முடைய குணத்தை பார்க்கிறார். கெட்டவர்கள் பாவம் செய்து திருந்தியதற்கு பின்பு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த இரக்கத்தை தான் தேவன் கிருபை என்று வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்தவித கிரியைகள் இல்லாமல், எந்தவித விசுவாசம் இல்லாமல், எந்தவித தேவன் சொல்லிய வார்த்தைகளுக்கு நாம் செயல்படாமல் இருந்தால் தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாரா? அந்த செயல்படாமல் தேவன் சொல்லிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் கெட்டவர், துன்மார்க்கர் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு ரட்சிப்பு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் என்று 119வது சங்கீதம் 155வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த வாக்கியங்களின் பிரதிபலனை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சற்று யோசித்து பார்த்தால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தால், அங்கு 21வது வசனம் இப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் துன்மார்க்கருக்கு ஏன் கிருபை கிடைக்கவில்லை? கிருபை போதும் என்று சொன்னாரே, ஆண்டவர் ஏன் அவனுடைய தவறுகளை மன்னிக்கவில்லை? அன்பு பிள்ளைகளே, இதே வாக்கியத்தை நாம் ஏசாயா 48:22 நாம் வாசிக்கலாம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேதாகமத்தில் 85வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 85வது சங்கீதம் 2வது வசனம், உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். தேவன் அவருடைய ஜனங்களாகிய பிள்ளைகளுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய பாவத்தை மூடினேன் என்று அவர் சொல்லுகிறார். 73வது சங்கீதம் அங்கு 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் என்று சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனை விட்டு சோரம் போகிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிற பிள்ளைகள் அழிவுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த கற்பனைகளுடைய செயல்பாட்டில் நாம் கிரியைகளின் மூலம் காண்பித்தால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும், நமக்கு கிருபை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கிருபை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விசுவாசம் முக்கியம். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனோடு பிணைய முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் விசுவாசத்தை உங்கள் கிரியைகளினால் காண்பித்து தேவனுடைய இருதயத்தில் நாங்கள் உம்மை நம்புகிற பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டுமென்றால் உங்கள் கிரியை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளின் காலையின் சத்தியத்திலே விசுவாசம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த விசுவாசம் கிரியைகளினால் காண்பித்தால் மட்டுமே நாம் நற்பலனை பெற முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சத்தியத்திலிருந்து நம்மை விடுபடாமல் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவு பலன் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு நாம் தேவனுக்கு உண்மை உத்தவமாய் இருந்து நாம் அவருடைய விசுவாசிகள் என்பதை செயலில் காண்பிப்போம். கர்த்தர் நம்மை தேற்றுவாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்தது என்று தீர்க்கிறோமோ அதே போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது என்றுதான் நீர் சொல்லி இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் கேட்டோம். உம்முடைய கிருபை வேண்டுமென்றால் எங்களுக்குள் இருக்கும் விசுவாசத்தின் கிரியைகள் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக காண்பிக்கப்பட வேண்டும். உம்முடைய கண்களுக்கு முன்பதாக எங்களுடைய கிரியை செம்மையானவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். எனவே ஆண்டவரே, மீது வைத்திருக்கிற விசுவாசம் நீர் எங்களுக்கு காண்பிக்கப் போகிற கிருபைக்கு ஆதாரமாய் இருக்கப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபையிலே எங்களை நடத்தி நாங்கள் உம்முடைய விசுவாசத்தின் அந்த கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்க வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் சேர்க்கும் என்பதை நாம் நம்பி அந்த வார்த்தையிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.